என்னம்மா உமா பெரிய பொண்ணு, எப்போ வந்திய? இந்தா இப்போ தானே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். எங்க என்ன சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டுட்டு போய் அந்த தேங்காய் வரிட்ட காசை வாங்கிட்டு வரீங்களா? சரி லட்சுமி, சோத்த போடு. ஏம்மா நீங்களாம் சாப்பிட்றீங்களா? நீங்கள் முதல் சாப்பிடுங்கண்ணே, நாங்கள் அப்புறம் சாப்பிட்றோம். அவங்கெல்லாம் வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பா. நீங்க சாப்பிட வாங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொண்டா லட்சுமி. தாங்க. எல்லாம் பெரிய பொண்ணு லட்சி நமக்கு சோறு தராதோ? தோட்டத்துல சாப்பிட அழகா இருக்கும்லா. சண்டை பண்ணி என்னையும் சாப்பிடுறீங்களான்னு கேட்டாவே இந்த லட்சு அதெல்லாம் வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்திருப்பாளுன்னு சொல்லிருச்சு. அப்ப நமக்கு சாப்பாடு தராது போல இருக்கே. ஆமாம், வேற நமக்கும் சேர்த்துமா சோத்தை கட்டிட்டு வந்திருப்பாவே. அவைய வீட்டு அலுவலுக்கு கொஞ்சோட சோறு வழியில் எடுத்துகிட்டு வந்திருப்பாவே. நான் வேற தண்டை பண்ணியன்னு கேட்டதை நான் அப்புறம் சாப்பிட்றேன்ட்டேன். லெச்சு வேற என்ன நினச்சதோ தெரில. யாராவது சாப்பிடுறீங்களான்னு கேட்டா சாப்பிட்டுட்டேன்னு சொல்லணும். இவங்க என்ன அப்புறம் சாப்பிடுன்னு சொல்லியாளுவே. அப்ப நம்ம சோத்துக்கு உழ வச்சிருவாள்வளோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் லட்சி. சரி சரி, நீ மூஞ்சி எப்படி பக்கத்தில் கொண்டு வராத, தூரவோ பயமாக இருக்கு. எனக்கு லட்சி பருப்பு கறி வாசம் மூக்க தொலைக்குதுல பெரிய பொண்ணு. எம்மா காட்டேரி கடிச்சிடாத, சோறு போடுவாங்க இரு. நாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்கிடுங்க என்ன. போதும் போதும் கொண்டா. இந்த சோனி அப்பத்துல இருந்து பசிக்குதுனால எங்க போனா சோத்த தட்டுல போட்டதுக்கு அப்புறம் எங்க உங்களுக்கு தான் அவ ஃபோன் பண்ணிக்கிட்டாங்கன்னா வந்தா அவளை எங்க? அவன் அங்கே பம்பு செட்டுக்கிட்ட போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன், வந்து சாப்பிடணும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு போனா. அவள் கை கால் கழுவிட்டு வருவான்னு நினைக்கேன். என்னாச்சு லட்சி, எதுவும் பிரச்சனையா? ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு, இந்த சோனி அப்பயே இருந்து பசிக்கு நிச்சு அந்த பிள்ளை. நான் தான் உங்க அப்பா சாப்பிடும்போது நீ சாப்பிடு, இப்போ நீ சோறுங்கண்டா வந்ததும் சோறும்பியான்னு சொல்லி சத்தம் போட்டேன். அதான் போன் அடிச்சா அப்பன்னு வர சொன்னா. இப்ப பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியல, காணோம். இவர் என்னன்னா கை கழுவ பம்பு செட்டுக்கு போனாங்காரு. அவளை இன்னும் காணுமே, கை கழுவிட்டு வர காணுமே. வச்சு ஒருவேளை சோனி தெரியாம கை தவறி கால் தவறி கணத்துக்குள்ள விழுந்திருப்பாளோ? வாய கழுவுல குந்தாணி, அவ கிணத்துக்குள்ளலாம் விழுந்திருக்க மாட்டா, அவ பெரிய பிள்ளை தானே. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இன்னும் காணுமே என்னனும். இந்தா வந்துட்டேன் கிணத்துக்குள்ளலாம் நான் உள்ளல. அம்மா என் பிள்ளை வந்துட்டு. ஏன்னா வா, இந்த உனக்கு தான் சோத்த போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா. வா 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 வா. வாமா ஜோனி, வா வந்து அப்பா கிட்ட உட்கார்ந்து சாப்பிடு வா. அதுக்குள்ள இந்த உமா பிள்ளை கணத்துக்குள்ள விழுந்திருப்பாளோன்னு சொல்லி பயமுறுத்திட்டாம்மா. அந்த பக்கம் நிறைய மயில் லைனா போச்சா, அதான் ஏதாவது ஒண்ணு இறகு போடாதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒன்னும் போடல. ஆண்மயிலா பெண்மயிலா ரெண்டுமே தாங்க. மயில் தான் நிறைய வரும்போது என்னமோ நிறைய இறகு அங்கனங்கன்னா கிடக்கும். நான் கூட பறகி நான் அங்கே செத்தையில சேர்த்து வச்சிருப்பேன். நான் மேலே அங்கே ஆட்டு கட்டி போட்டிருப்போம்ல ஆடை, அங்கன கிடக்கும் பாரு. அப்படியாப்ப அப்ப போகும்போது எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். புக்குக்குள்ள வச்சனா மயில் ரெக்க குட்டி போடும். இன்னும் அது குட்டி போடுது, குட்டி சட்டி எல்லாம் போடும். சாப்பிடு நீ. அடாடாடாடா, லெச்சு பருப்பு கறி வச்சாலும் நல்ல மனமா தான் இருக்கு. எல்லாம் கொடிகிரி வச்சு விடாதலா, உனக்கு சோறு தரேன் இரு. அப்ப சோறு இருக்கு எங்களுக்கும்? ஆமா, அரிசி கிடக்கு. எப்பயும் தோட்டத்துல கொஞ்சம் அரிசி போட்டு வச்சிருப்போம்ல, வேணா வடிச்சு நான் பொறுமையா தின்னுக்கிடியே. இருக்க சோறை நீங்க 2 பேரும் வேணா தின்னுங்க. ஐ சூப்பரே, அப்ப சோறு பொங்குங்க, சேர்ந்து 3 பேரும் சாப்பிடுவோம். அப்ப கொஞ்சம் இருங்களா, எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு வெளியே போகணும்னாரு, அவர் போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கிடலாம். நீங்கள் போய் 2 பேரும் போய் வேணா 2-3 சுள்ளி பறக்கிட்டு வாங்க. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு 4 சருவு எங்கனா கிடக்கும். நான் சருவு கூட நாங்கள் ஈக்கு வந்து போட்டிருக்கோம்ல, அந்த சருவு எடுத்துக்கிடலாம். போய் 4 சுள்ளி மட்டும் பறக்கிட்டு வாங்க. அப்போ தென்னை மரத்து முட்டுக்குள்ள பாலாகில இந்த இதெல்லாம் விழுந்து கிடக்குமே, அதை எடுக்கலாம்ல? எடுத்துட்டு வாங்க. இது நெருப்பு போட்டு சாப்பாடு பொங்குற அளவுக்கு எந்த வரவு கிடந்தாலும் எடுத்துட்டு வாங்க. சரி. உமா ஓடியா. வீட்டுல சோறு கறி ஆக்க பிடிக்க மாட்டேங்குது. தோட்டத்துல இந்த மாதிரி ஏதாவது சோறு கறி ஆக்கி திங்கணும்னா நல்லா ஜாலியா இருக்கு. எங்க உங்களுக்கு சோறு கொஞ்சம் போடட்டுமா? வேண்டாம் லட்சுமி, போதும். எம்மோ இந்த அக்கால வீட்டுல சமைக்க மாட்டாவளோ உமாக்கா? சமைப்பாவே, வேற சமைக்காம வீட்டுல இருக்க சோறு திம்பாவே. இவ்வளவு இப்படி வீட்டுல திங்காம வெளியே தின்னுக்கிட்டு தெரியலான்னு சுத்திக்கிட்டு தெரியலுவே. அடுத்த வீட்டு கறினா டேஸ்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு திங்க கும்பல் இது. நல்ல கூட்டாளிவ தான் உன் கூட்டாளிவ. வேற என்ன செய்யுது? சரி விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நேரமா போய் வாங்கிட்டு வாங்க. வேற அவன் சாப்பிட்டுட்டு எங்கேயும் கிளம்பிட போறான். அந்த போறேன். இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சாப்பாடு? எங்க வீட்டில் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி. எங்க வீட்டுல இன்னைக்கு நெய்ச்சோறு. ஏய் நெய்ச்சோரா? அப்போ சூப்பராக இருக்குமே. அப்போ நம்ம 2 பேரும் டிஃபன் பாக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே. சரி வா, நம்ம கிரவுண்டில் போய் சாப்பிடலாம், எப்பயும் சாப்பிட்ற இடத்துல. வா வா. எடி ஒரு நிமிஷம் தான். என்னாச்சு சின்ன பொண்ணு? அந்த பொண்ணு ஒத்தையில உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு, வேணா கூட்டு பார்ப்போமா? யாருக்கு? அந்த சஞ்சனாவா? ஆமாம், பாம்பூரில் இருக்குடி, ஒத்தையில இருக்கா. கூப்பிடு, வந்தா நம்ம கூட சேர்ந்து சாப்பிடட்டும். இரு கூப்பிட்டு பார்க்கேன். ஆனால் அது கொஞ்சம் திமிரு பிடிச்சது, வருமா என்னன்னு தெரில. இருந்தாலும் பாவமாக இருக்கு, ஒரு வாரத்தை வேணா கூப்பிட்டு பார்ப்போம். கூப்பிடு.
என்னது இது, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் உள்ள உட்கார்ந்துருக்கோமோ? தனியா இருந்து சாப்பிட வேற ஒரு மாதிரி இருக்கே. ஏய் சஞ்சனா. என்ன யார் கூப்பிடுறது? இவன் எதுக்கு கூப்பிடுறா? என்ன? இல்லை நாங்கள் வெளியே போய் சாப்பிட போகிறோம், வரியா நீயும்? இல்ல நான் வரல. இல்லை தனியாக உட்கார்ந்துருக்கேன்னு தான் கூப்பிட்டேன். இல்ல எனக்கு தனியா இருக்க தான் பிடிச்சிருக்கு, நீங்க போங்க. ஆ சரி, அப்போ நீ தனியாகவே இரு. சரி வா, அந்த பிள்ளைக்கு தனியாக இருக்க தான் பிடிச்சிருக்கான், வா நம்ம போய் சாப்பிடுவோம். இந்த பொண்ணு நீ கரெக்டாக தான் கெஸ் பண்ற. அந்த பொண்ணு எப்படியும் வராது, திமிரு பிடிச்சதுன்னு அதே மாதிரியே இருக்க. அது அப்படிதான், வா கண்டுக்காத. நமக்கு உடம்ப கூப்பிடியது, கூப்பிட்டு பார்த்தாச்சு வரமாட்டேன்னுட்டு கடந்துட்டு போட்டோம். நம்ம போய் சாப்பிடுவோம். என்ன இந்த பிள்ளை இன்னொரு தடவை கெஞ்சி கூப்பிடுவான்னு பார்த்தேன், கூப்பிடாம போயிட்டாலே. நம்ம கிளாஸ்லேயே இந்த ஒரு பிள்ளையும் தான் நமக்கு தெரிஞ்ச பிள்ளை, வேற ஒருத்தையும் நமக்கு தெரியாது. ஒழுங்காக பேசவும் மாட்டேங்க, அவ்வளோ ஃப்ரெண்டாக ஜோடி ஜோடியாக இருக்காளுவே. நமக்கு இன்னும் ஒருத்தையும் அமையலையே. நம்ம இன்னைக்கு கிளாஸ் ரூமில் தனியாக தான் உட்காந்து சாப்பிடணுமோ? அவள் கூப்பிடும் போதே போயிருக்கணும், நம்ம வேற ஓவராக பிஹேவ் பண்ணணும். கடைசியில் இப்படி ஆகிப்போச்சே. நம்ம முன்னாடி படித்த ஸ்கூல்ல இருந்து எவ்வளையாவது ஒருத்தையை பிரெயின் வாஷ் பண்ணி டிசியை வாங்கிட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்க சொல்லி கேட்கணும். அப்போ தான் நமக்கு யாராவது அழுத்து உனக்கு கிடைக்கும். இல்லாட்டி இப்படி தான் தனியாக கிடப்பம் போல இருக்கு. எதுக்கு போட்டு நீ இப்ப சோறு பொங்கிட்டு அடக்கா? அவிய வந்து செய்வ அவியலுக்கு வேணும்னா நீ உட்கார்ந்து வேலையை பாரு. எல்லாம் கொஞ்சோல தான் சோறு கிடக்கு, வேற சோறும் பத்தாதுலாம் கொஞ்சம் பொங்குனாதான் ஆகும். வேற அவ்வளோ எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் செய்யுங்க. வேற வரவும் எடுக்க போனவங்களும் எந்த அளவு போனாலும்னு தெரியல. அதான் நாலு சருவு வரவு கடந்ததை பறக்கி போட்டு நான் போட்டு வச்சிருக்கேன். அவ்வளோ வரட்டும் பொறுமையா. அவியெல்லாம் வீட்லயும் வேலை செய்ய மாட்டேக்காவ, வெளியும் வேலை செய்ய மாட்டேக்காவ. சரியான அழுதாமோ நீ தாமோ அவியலுக்கெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவியெல்லாம் பாரு எனக்கு என்னன்னு இருக்காவ. இல்ல அப்படிலாம் இல்லை, ஏதாவது ஒன்றுன்னு வையன் உடனே வந்து நிற்கவுள்ளோ அவ்வளோதான். அதனால ஒன்றும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடப்படாது. ஊரோரம் புளிய மரம் உளிப்பி விட்டா சலசலக்கும் நாமரட்ட மதுரையில நாலு கருநாடாமையா. ஏழுக்கு வர ரெடி இல்ல அதுக்கு எங்கே போடு. நான் அடுப்பு பற்ற வச்சு அரிசியெல்லாம் போட்டுட்டு கழனி பிணைஞ்சி அதை வடிக்க மட்டும் செய்யணும். கொஞ்சம் வரவு முடிஞ்சிச்சுன்னா போட்டு போட்டு அதை வரவு தள்ளிக்கிட்டு இருங்க. ஓ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சாச்சா? ஆமா, நீங்க போன நேரம் என்ன இன்னும் வர காணோம். அந்த அளவுக்கு சரின்னு நானே சோத்த அடுப்புல போட்டுட்டேன். ஓகே நல்லதா போச்சு. அங்கே நல்ல வரவா பறக்கிட்டு இருந்தோம், அதான் லேட் ஆயிருச்சு. எங்கடா போய் நாளை சுள்ளியை பறக்கிட்டு வாங்கலான்னா நல்ல கம்பை எங்கேயோ போய் வெட்டிட்டு வந்திருக்காளுவே. இவ்வளவு பெரிய கம்பெல்லாம் என்னத்துக்கு? நம்ம என்ன அண்டாவில் பிரியாணியா போட்டு செஞ்சுட்டு அடக்கம். கொஞ்சோல சோறு வெள்ளை சோறு வெடிக்கிறதுக்கு தானே. அதுக்கு நாலு சுள்ளி இருந்தா காணாதாக்கும். ஏக்கோ இந்த கம்பெல்லாம் நாங்கள் வெட்டலை, அங்கே கடந்துச்சு. முறிஞ்ச கம்பு தான் இதுதான் நினைக்கேன், முருங்கை கம்புன்னு நினைக்கேன். நல்ல கம்பா கடந்து காஞ்சது, அந்தாலும் எடுத்துக்கிட்டு வந்தோம். யார் தோட்டத்தில் உள்ளது? சரசக்கா தோட்டம் தான். சரசு தோட்டத்துலனா சரசு பிரிய முருங்கை கண்ணு நடுறதுக்கு எதுக்கும் கம்பு கம்பு உடச்சி வச்சிருக்க போறான். பாத்துல பச்சை கம்பா காஞ்ச கம்பா? இல்ல லட்சி, இது நல்ல காஞ்ச கம்பு, பச்சை கம்பு இல்ல. சரசு பிரியம் பூரா வந்து முருங்கை நடுறது வேலையை தான் முக்கால்வாசி பார்த்துட்டு அடப்பான். அவன் தான் கிளைய உடச்சி அவன் தான் நட்டுக்கிட்டு அடப்பான் தான் பார்த்தேன். பரவாயில்ல விடுங்க லட்சு, சரசு தோட்டத்து கம்பு தானே, வேற யாரு கம்புமா நம்மட வந்து சண்டை பொடியதுக்கு. அன்னைக்கு பாருங்க அந்த கிளவி பிங்கி கிளவி சரசுக்கு முட்டை மந்திரிச்சு வைக்க போறேன்னு சொல்லிச்சு. எங்க மந்திரிச்சு வச்சுச்சா வைக்கலையான்னு தெரியல. அது ஊர் முழுக்க வேற சொல்லிக்கிட்டே தெரிஞ்சிச்சு, முட்டை மந்திரிச்சு வைக்க போறேன்னு. என்னைக்கு வைக்கதோ தெரியல. அது தோட்டத்தில் போய் புளியை எவன்லா உழுப்ப போறான். அது சும்மா கதை கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுவே உழுப்பி எடுத்துட்டு. இல்ல லட்சு, அது தோட்டத்து புளியை அது உழுப்பலையாமே, அதுதான் சொல்லுதே. அல்லாட்டினா எதுக்கு அது வெளியில இருந்து ஆளை கூட்டு வந்து சம்பளத்துக்கு ஆள் கூட்டு வந்து உழுப்புறதுக்கு பார்த்துருக்கோம். அது பறக்கிட்டு இருந்துச்சுன்னா அது சரசு வீட்டுக்காரன் சரசும் தான் சேர்ந்து உழுப்பி புளியை பறக்கிருப்பாவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அன்னைக்கு அப்படிதானே கத்திட்டு நடந்துச்சா. எங்க அக்காவும் அன்னைக்கு இருந்தா, அவளும் சொல்லிக்கிட்டு இருந்தா. பிஞ்சி லேசுப்பட்டது இல்லக்கோ, அது சூனியக்காரி கணக்கா எங்க யாருக்கிட்ட போய் எப்படி சூனியம் வைக்கணும்னே தெரியாது. எனக்கு அந்த மாந்திரிகனை தெரியும், இந்த மாந்திரிகனை தெரியும், கேரளா மாந்திரிகன்ட்ட போய் நான் முட்டை மந்திரிச்சு வச்சிருவேனாக்கும், அப்படி இப்படின்ட்டு அடக்கும். பில்லி ஏவல் சூனியம் இது எல்லாம் பண்ணுமா. அதுவே குட்டிச்சாத்தா கணக்கா தானே இருக்கு, அதனால அதுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கேன். அதனால வச்சு நீங்க அது தோட்டத்துல இருந்து எதுவும் மண்ணு கூட உங்க செருப்புல ஒட்டிட்டா கூட அதை நல்லா தட்டி போட்டுட்டு வந்துருங்க. இல்லாட்டின்னு வைங்களா அது அதுக்கும் சேர்த்து மந்திரிச்சு வச்சாலும் வச்சிரும், பாத்துக்கிடுங்க. அதனால அது தோட்டத்துக்கு மட்டும் நான் எக்காரணத்துக்கு ஒன்றும் போகப்படாதுன்னு இருக்கேங்க. பிங்கி லேசுப்பட்ட பிங்கி இல்ல. என்னலா நீ என்னன்னா அதை இவ்வளவு பில்டப் பண்ற? நான் அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரி தானே, எனக்கே இவ்வளவு விஷயம் அதை பத்தி தெரியாது, உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்க. எக்கோ நீங்க ரொம்ப வெள்ளஞ்சியா இருக்கியே, அதனாலதான் உங்களுக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது. அது எப்ப பார்த்தாலும் கொலசை பக்கம் ஒரு மாந்திரிகா இருக்கானா, அங்க போய் மந்திரிச்சு வச்சுட்டுலாம் வருமா தகடுல. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். கை கால் வழங்காம போனோம் அப்படி இப்படின்லாம் நிறைய மந்திரிச்சு வைக்குமா.
அட இது தெரிஞ்சிருந்தா உன்னையும் அதுக்கிட்ட கோத்து விட்டுருப்பானே. சும்மா இருல பெரிய பொண்ணு, விளாட்டுக்கு கூட எனத்தையும் திருட்டுன்னு சொல்லி அதுகிட்ட சொல்லி விட்றாத. அதுக்கப்புறம் எனக்கும் சேர்த்து சூனியம் வச்சிரும். நான் இது நாள் வரைக்கும் முட்டை கிளவி வீட்டில் இருந்து தான் முட்டையை ஆட்டையை போட்டிருக்கேன், கோழியை ஆட்டையை போட்டிருக்கேன். வேற எதுவும் நான் பண்ணது கிடையாது. நான் இப்பெல்லாம் தெருவேப்பில் தண்ணி எடுக்கும்போது கூட இந்த பிஞ்சு கிளவிக்கிட்ட வச்சுக்கிட்டது இல்லையே. நீங்க நோட் பண்ணா தெரியும். தண்ணி எடுக்கும்போது சண்டை கிண்டை போட்டாலும் அதுக்கும் சாவலாம் விடுதான், மந்திரிச்சுலாம் வைக்கிதான். நான் முந்தானத்து கூட அதுக்கிட்ட சண்டை போட்டு 2 குடம் தண்ணி நான் பிடிச்சனே. அப்ப எனக்கு எதுவும் பண்ணல. எக்கோ சூனியங்கனையும் வச்சுவிடும். இந்தா தண்டை பண்ணியனே நேத்தராயிட்டு குடிச்சிட்டு நடுத்தருவில் மல்லாக்க கிடந்தாருல, அது கூட அது வச்ச சூனியமாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாலாம் இருக்க. நீ வேற சும்மா இருல கண்டறிக்கும் பாடாத. எக்கோ லட்சுமி எக்கோ உண்மைதான்க்கோ, நீங்க நம்ப மாட்டியா? அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றதே கிடையாது எதுவும். சரி இருலா உமா, புளிய திருடுனது சரசக்கா கிடையாது உமாதான்னு சொல்லி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அது முட்டை மந்திரிச்சு வைக்கும்ல, அப்போ அது பழிக்குதா பழிக்கலையான்னு நம்ம அதை வச்சு செக் பண்ணிக்கிடலாம். எல்லாம் பெரிய பொண்ணு சும்மா இருல பெரிய பொண்ணு, எதுவும் என்னைய கோத்துக்கிட்டு விட்டுறாத. அப்புறம் அந்த அரைக்கி கிளவி எப்ப பார்த்தாலும் எனக்கு சாபம் விட்டுக்கிட்டே தெரியும், என்னைய பார்க்கும்போதும் போகும்போதும் வரும்போதும்.